நாம தக்கலையிலிருந்து அழகியமண்டம் போற ரூட்ல இருக்கிற எலைட் பார்க் பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து கொஞ்சம் ரீசெண்டா ஸ்டார்ட் பண்ணது தான். நர்சரியும் வச்சுட்டு அது பக்கத்துல குட்டி பசங்களுக்கு பார்க்கும் வச்சிருக்காங்க. அதனால சின்ன பசங்க எல்லாம் என்ஜாய் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல குழந்தைங்களை விளையாட விடுறதுக்கு பார்க் எல்லாம் ரொம்ப கம்மி தான். ஸோ இது வந்தது எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி. தக்கலை அப்புறமா மார்த்தாண்டம் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். குழந்தைங்க மட்டும் விளையாட விடலங்க, நாங்களும் சேர்ந்து தான் விளையாடணும். ஏன்னா எங்களுக்கும் டிக்கெட் இருக்கு. ஸோ பெரியவங்களுக்கும் டிக்கெட் எடுக்கணுன்றதுனால நாங்களும் இந்த மாதிரி நம்மளால ஏற முடிஞ்சதெல்லாம் ஏறிட்டு தான் இறங்குவோம் அப்படின்னு நாங்களும் ஏறிட்டோம். பக்கத்தில் இருக்க எல்லாருமே ஆஃப்டர்நூன் ஃபுட் முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் வெயில் போனதும் குழந்தைங்களை கூட்டிட்டு இங்கே வந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் குழந்தைங்களை கூட்டிட்டு போகும்போது பெரிய ஒரு பிரச்சனை இருக்குங்க. போனாங்கன்னா வெளில வர மாட்டாங்க. அது ஒரு விஷயம். போலாம் சொல்லி வரமாட்டேன்னு சொல்லிட்டான். ஃபுல்லா இதுல வந்து ஒரு 20 தடவையாவது ஏறி இறங்கிருப்பான். அப்புறம் ஊஞ்சலுக்கு போறேன்னு போயிட்டான். என்னோட அப்பாவும் நானும் ஆடியே தெரியும் ஆடிட்டு இருந்தாங்க. அப்ப நாம டீ சும்மா இருக்கணும். நானும் ஆடுவேன். நானும் கொஞ்ச நேரம் ஊஞ்சல் ஆடிட்டு, ஏன்னா எனக்கு ஊஞ்சல் ஆடுறது ரொம்ப பிடிக்கும். அது என்னமோ தெரியல, குட்டி பசங்களுக்கு மட்டும் பார்க் வைக்கிறாங்க, பெரியவங்களுக்கு பார்க் வைக்கல. நமக்கு தானே ஊஞ்சல் ஆடுறது அப்புறமா சறுக்கு விளையாடுறதுலாம் பிடிக்கும். ஆனா எந்த பார்க்குக்கு போனாலும் சிறுவர்கள் மட்டும் போர்டு வச்சிருக்காங்க. அதை பார்க்க நம்மளால ஏற முடியல. ஆனா ஒரு சில இடங்கள்ல ஊஞ்சல்ல மட்டும் அலோவ் பண்றாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் ஆடிட்டோம்னா சின்னவங்க மட்டும் தான் எழுப்பி விட்டுறாங்க. சோ ஓவராலா இந்த பார்க் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. பார்க்கிங்லாம் உள்ளே வச்சிருக்காங்க. சோ எல்லாரும் கண்டிப்பா இங்க போய் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.